ஆத்மா நமஸ்தே. ஏப்ரல் மாதத்துல ரிஷப ராசினருக்கு எப்படி இருக்குந்தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப அமோகமா இருக்குது இந்த ரிஷப ராசினருக்கு. இந்த மாதம் பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமா தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே இருந்து உங்களுக்கு ஒரு தன வருவாயும் பணத்தையும் பெருக்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி இருக்கிறாரு. இப்போ அவர் கூட சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் சனியோட 4 கிரக கூட்டணிகளாக 11ஆம் இடம் பலம் பெறுது. அதனால நீங்க என்ன செஞ்சாலும் சரி அது கண்டிப்பா உங்களுக்கு லாபகரமா தான் இருக்கும். உங்க ராசி அதிபதி சுக்கிரன் மாத தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் பெற்றாலும் அதுக்கப்புறம் அவர் ஏப்ரல் 20ல இருந்து உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ளே நுழையிறாரு. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்லா இருக்கு. மாத முற்பாதி உங்களுக்கு ஒரு நல்ல செலவுகள் இருக்கும். மாத பிற்பாதி நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அதாவது என்னன்னா, நீங்க எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பஞ்சாயத்து பண்ண போறீங்க, வேலை இன்டர்வியூக்காக போறீங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறீங்க, இல்ல ஃபங்க்ஷன் எங்கேயாவது போறீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தனித்துவமா தெரிவிங்க, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பொதுவாகவே ரிஷப ராசினர் எப்படின்னா ரொம்ப எல்லாருக்கூடயும் ஜோவியலா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. ரிஷப ராசினர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கலகலகலன்னு இருக்கும். ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பேசிட்டு எல்லாரையும் ரொம்ப ஜோவியலா வச்சுக்க கூடியவரா இருப்பாங்க. இவர்கிட்ட கோவம்ன்றதே அதிகமா ஏற்படாது. இந்த ரிஷப ராசினருக்கு இந்த மாதம் முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்குன்னும் போது நீங்க புதுசா ஏதாவது முயற்சிகள் ஏதாவது தொடங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இப்ப ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட முடியும். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க இது வீட்டுல சொல்லி உங்களுடைய மேரேஜுக்கு நீங்க கிரீன் சிக்னல் வாங்கணும்னா நல்லா இருக்கு. இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது அலைன் செட் ஆகக்கூடிய மாதமா தான் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த வரனே உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கனாலும் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடுங்க. ஹெல்த்துக்காக ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும் செவ்வாய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாருன்னும் போது அப்போ நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் சரியா இருக்கும். அதனால உங்களுடைய ஹெல்த் நல்லா கியூர் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. படிக்கும் மாணவர்கள் நீங்க வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்றீங்கன்னா மாதம் முற்பாதி உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குதுங்க. தாராளமா உங்களால வெளிநாட்டுக்கு போக முடியும். அதே மாதிரி மேற்படிப்புக்கு உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸும் கிடைச்சிடும். இது எல்லாத்த விட என்னன்னா, நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னா அது அப்படியே எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க. எல்லாருக்கும் உங்க மேல ஒரு நல்ல மரியாதை ஏற்படும். நல்ல தனி அபிப்பிராயம் உண்டாகும். ரிஷப ராசினர் வந்தாலே போதும் அந்த இடம் கலகலன்னு இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இவன் சக்சஸ் பார்க்காம வரமாட்டான்டா அப்படின்னு உங்க பத்தி எல்லாருமே பெருமையா சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஹெல்த்ல எங்க கேர் எடுத்துக்கணும்னா, அதாவது ஏற்கனவே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. புதுசா உங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ரிஷப ராசினர் நிறைய டூர் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அதுவும் ஃபேமிலியோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஃபேமிலி கூடவே நீங்க இருந்து போயிட்டு வருவீங்க. எல்லா இடமே ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே ரிஷப ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே ஆதாயம் தரக்கூடிய மாதமா இருக்கு. எல்லாமே சாதகமா இருக்கு. அதுவும் வேலையில உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. நீங்க என்ன மாதிரியான பதவி உயர்வு எதிர்பார்த்தாலும் சரி, இல்ல வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சாலுமே சரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க மற்றவங்களுக்கும் உதவி செய்வீங்க. நீங்க உதவி செய்யற இடத்துல இருக்கீங்க. அதனால மற்றவங்களுக்கும் நீங்க உதவி செய்வீங்க. தொடர்ந்து அந்த மாதிரியான உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. சூப்பரா இருக்குங்க. தொடர்ந்து அந்த மாதிரியான உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. ரிஷப ராசினர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை சந்தோஷமா பகிருங்க.